செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த ஏறுபாக்கம் ஓடையில் கள்ளத்தனமாக ஆற்று மணலை மாற்றுப்பட்டிகள் திருடுவதாக மதுராந்தகம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் அங்கு சென்ற காவல்துறையினர் மாட்டுப்பண்டியில் மணல் திருடி கொண்டு சென்ற 3 மாட்டுப்பட்டிகளையும் பறிமுதல் செய்ததோடு மணல் திருட்டில் ஈடுபட்ட கருங்குழி மற்றும் கிணார் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ், ரமேஷ் மற்றும் பாஸ்கர் ஆகிய 3 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். செங்கல்பட்டு சார் ஆட்சியர் அலுவலகத்தில் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நடைபெற்றது. சார் ஆட்சியர் அலுவலகத்தில் துவங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி கொண்டு சென்றனர். மேலும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் அனைவரும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும், சாலை விதிகளை பின்பற்றி தமிழகத்தில் ஏற்படும் விபத்துகளை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஊரக வளர்ச்சித்துறையில் காலியாக உள்ள ஊராட்சி செயலாளர் பணியிடங்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை காலி பணியிடங்களையும் உடனே நிரப்ப வேண்டும். ஊராட்சி செயலாளர்களுக்கு சிறப்பு நிலை, தேர்வு நிலை, வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம் உள்ளிட்ட விடுபட்ட அனைத்து உரிமைகளையும் வழங்க வேண்டும் என்பது போன்ற 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினர் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழியர்கள் போராட்டத்தில் அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டதோடு பணிகளும் முற்றிலுமாக முடங்கியது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கிளியனூர் கிராமத்தில் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த விழாவினை காண பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்களுக்கு கோவில் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. சென்னை ஆலப்பாக்கத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் ராஜகோபுர அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவில் கோவில் அறங்காவலர் டில்லி பாபு கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டிய கோபுர கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கங்கையம்மன் கோயில் ஆலய ராஜகோபுர கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் அருணா முன்னிலையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினரும் கண்காணிப்பு குழு தலைவருமான கார்த்திக் சிதம்பரம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்கள் மற்றும் பேரூராட்சி தலைவர்கள் கலந்து கொள்வதற்காக முன்வரிசையில் நாற்காலிகள் அமைக்கப்பட்டு அவர்களது பெயர் பலகை வைக்கப்பட்டிருந்த நிலையில் பெரும்பாலானோர் கலந்து கொள்ளாததால் நாற்காலிகள் வெறிச்சோடி கிடந்தது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளப்பட்டி பகுதியில் தனியார் லைன்ஸ் கிளப் சார்பில் புற்றுநோய் விழிப்புணர்வு, தலைக்கவசத்தின் அவசியம், சாலை விதிகள் மதித்தல், சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு, கல்வியின் அவசியம் மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. அரவக்குறிச்சி டிஎஸ்பி அப்துல் கபூர் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் பள்ளி மாணவர்கள், லைன்ஸ் கிளப் நிர்வாகிகள், காவல்துறையினர், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். பின்னர் மாணவர்கள் உறுதிமொழியும் எடுத்துக் கொண்டனர். புதுக்கோட்டையிலிருந்து 50க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு திண்டுக்கல் நோக்கி அரசு பேருந்து வந்து கொண்டிருந்தது. அப்போது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அவுட்டர் அருகே வரும்போது பேருந்தின் பின்பக்க டயரில் மாட்டியிருந்த நட்டுகள் அனைத்தும் கழன்று பேருந்து நிலை தடுமாறியது. உடனே சுதாரித்த பேருந்து ஓட்டுநர் பேருந்தை சாமர்த்தியமாக நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக கட்சியின் கொடியினை தலைவர் விஜய் அறிமுகப்படுத்திய நிலையில் மயிலாடுதுறையில் அக்கட்சி நிர்வாகிகள் வெடிவெடித்து பொதுமக்களிடம் கொடியினை அறிமுகப்படுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை விமான நிலையத்தில் வரும் பயணிகளுக்கு குரங்கு அம்மை நோய்க்கான சிறப்பு பரிசோதனை மையத்தை சுகாதாரத்துறை இணை இயக்குநர் டாக்டர் குமரகுரு துவக்கி வைத்தார். இங்கு பயணிகளுக்கு குரங்கு அம்மை நோய் தொற்று அறிகுறி தென்பட்டால் அவர்களின் ரத்தம் பரிசோதனைக்கு எடுத்து தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் குடியேற்றத்துறை அதிகாரிகளும் பயணிகளிடம் பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களை ஆய்வு செய்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.